இப்போ ரீசெண்டா ட்விட்டர்ல ஒரு முக்கியமான விஷயம் ரொம்ப வேகமா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. எத்தனை பேர் நோட் பண்ணீங்க அப்படின்னு தெரியல. பட் இந்த வாரம் யார் எவிக்ட் ஆக போறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன க்ளூ வந்திருக்கு. சோ அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பட் வீடியோ பார்க்க வந்த எல்லாரும் மறக்காம லைக் பண்ணிட்டு எத்தனாவது லைக் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். நீங்க இதை பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகும். சோ இதை பண்ணுவீங்க அப்படின்னு நம்பி இப்ப வீடியோக்குள்ள போறேன். இந்த வாரம் எவிக்ஷன் பண்ணணும் அப்படின்னா, அதுவும் ஓட்டிங் படி எவிக்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா மாயாவை தான் எவிக்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்க தான் லீஸ்டா இருக்காங்க. 90,000 ஓட்டு தான் உங்களுக்கு வந்திருக்கு. அவங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நிக்சனுக்கு கூட 1,03,000 ஓட்டு இருக்கு. மாயாக்கு அது கூட கிடையாது. 1,00,000 கூட அவங்க தொடல. அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு ஓட்டிங் இருக்கு. இத்தனைக்கும் இன்னைக்கு காலையில இருந்து அவங்களோட பிஆர் டீம் வேற லெவல்ல வேலை பார்க்கறாங்க. இந்தியால இருக்க எல்லா லாங்குவேஜ்லயும் அவங்களுக்கு மீம் கிரியேட் பண்றாங்கன்னா பாத்துக்கங்களேன். இதுல இவங்க எல்லாம் அர்ச்சனாக்கு பிஆரா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா பிஆர் டீம் எல்லாருக்குமே இருக்காங்க. ஆனா மாயாவோட பிஆர் டீம் காலையில இருந்து வேற லெவல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் நோட் பண்ணீங்க அப்படின்னு தெரியல. இதுல காமெடி என்ன தெரியுமா? அவ்வளவு பேர் அவ்வளவு மும்முரமா ஒர்க் பண்ணி அவங்களுக்கு ஓட்டிங்கே வரல. அதான் காமெடி. சரி ஓகே, எப்படி பார்த்தாலும் இந்த வாரம் மாயாவை தூக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஏன்னா ஓட்டிங்ல ரொம்ப லீஸ்டா இருக்காங்க. ஆனா இப்போ ஷாக்கிங்கான ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. அதாவது ரவீனாவை எவிக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வேகமா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஆனா போன வாரமா இதே டைம்ல விக்ரம எலிமினேட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்தது. அப்ப நான் கூட நினைச்சேன் மறுநாள் தான் இதை பத்தி கிளியரா சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா பார்த்தா மறுநாள் அதே மாதிரி விக்ரம தான் எவிக்ட் பண்ணாங்க. சோ இந்த வாரம் இவங்க ரவீனாவை எவிக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. ஆனா ஓட்டிங் படி பாத்தீங்கன்னா ரவீனாவை எவிக்ட் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு ஓட்டிங் கம்மியா வரல. ஏன்னா விஜய் வர்மாவை விடவே அவங்களுக்கு ஓட்டிங் அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட 1,35,000 ஓட்டு வாங்கி 4th பிளேஸ்ல அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு அடுத்து விஜய் வர்மா வந்து 1,17,000 ஓட்டு, அதுக்கு அடுத்து நிக்சன் 1,03,000 ஓட்டு, அதுக்கு அடுத்து மாயா லாஸ்டா 90,000 ஓட்ஸ்ல இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல 4வதா இருக்கக்கூடிய ரவீனாவை எவிக்ட் பண்றாங்க. இது எந்த வகையில நியாயம் அப்படின்னு தெரியல. ஒருவேளை உண்மையாவே ரவீனா எவிக்ட் அப்படின்னா இது ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் தான். ஆனா ரவீனா எவிக்ட் ஆக வேண்டிய ஆளா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா எவிக்ட் ஆக வேண்டிய ஆள் தான். லாஸ்ட் வீக்கே டபுள் எவிக்ஷன் வச்சு அவங்கள தூக்கி இருந்தா கூட ஓகே தான். பட் இந்த வாரம் மாயாவை காப்பாத்துறதுக்காக இதை பண்றாங்களா? அதுதான் கொஞ்சம் வெறுப்பா இருக்கு. சோ இப்படியே இந்த இடத்துல மாயாவை காப்பாத்தி காப்பாத்தி இன்னும் எவ்வளவு நாள் தான் கூட்டு போறாங்க அப்படின்னு தெரியல. இத்தனைக்கு இந்த வாரம் 2 எவிக்ஷன் பண்ணி ஆகணும். மேபி இன்னைக்கு ராத்திரி மிட் வீக் எவிக்ஷன்ல யார பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. ஒருவேளை அதுதான் ரவீனாவா இருக்குமோ? அந்த நியூஸ் தான் வேகமா ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சைடு யோசிக்க தோணுது. சோ ரவீனா இந்த வாரம் எவிக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா இந்த நியூஸ் படி இன்னொரு எவிக்ஷன்ல விஜய் வர்மாவை தூக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. மாயா நிக்சனை சேனல் சேவ் பண்ணி விடுறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய நியூஸ்ல வச்சு பார்த்தா. பட் இது இன்னும் கன்ஃபார்மா தெரியல. ஒரு ரூமர் மாதிரி தான் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு சேனல் இத பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மாயா நிக்சன் அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மாதிரி இல்லையா? அதனால இதை சேவ் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இதுல காமெடி என்ன தெரியுமா? காலையில இருந்து பிஆர் டீம் பயங்கரமா ஒர்க் பண்றாங்க. அங்கன காசுக்கு மேல கூவறாண்டா அப்படின்வாங்கல்ல, அந்த அளவுக்கு வேலை பார்க்கறாங்க. பட் அப்ப கூட ஓட்டிங்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. அதுதான் காமெடியா இருக்கு. இன்னும் இந்த லாஸ்ட் டாஸ்க் வேற வரல. அந்த மிஷினை எங்க இருந்தோ செகண்ட்ஸ்ல புடிச்சிட்டு வந்துட்டாங்க போல. மோட்டர் சிக்கிச்சு தூக்கி போட்டாங்க. டாஸ்க் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே போட்டு உட்கார வச்சிட்டாங்க. சோ 7 மணிக்கு மேல தான் டாஸ்க் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுலயாவது ஏதாவது இருக்குமா அப்படின்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இந்த வாரம் மாயாவை காப்பாத்திடுவாங்க அப்படின்னு தான் தோணுது. இத பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. சோ இவ்வளவு தூரம் வீடியோ பாத்துருக்கீங்க அப்படின்னா போற பக்கத்துல ஒரு லைக் போட்டு எத்தனை லைக் அப்படிங்கறதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். பை பை, தேங்க்யூ கைஸ்.